நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெறும் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சியில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரனின் 10 நாய்கள் பங்கேற்றுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். விவரங்களை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். இந்த நிகழ்ச்சியில விஜயபிரபாகரன் அவரும் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். என்ன நிலவரம், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது கோடை சீசன் களை கட்டியுள்ளது. இந்த நிலையில் இந்த இதமான காலநிலையை அனுபவிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருவது வழக்கம். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு கண்காட்சிகள் மற்றும் காட்சிகள் நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 3 நாட்களாக உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் கெனல் கிளப் சார்பாக தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நாய்கள் கண்காட்சியில் கோல்டன் ரிட்ரீவர், கிரேடன், சைபீரியன் ஹஸ்கி, பீகிள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நாய்கள் அந்த கண்காட்சியில பங்கேற்றுள்ளது. இதிலும் குறிப்பாக இந்த நாய்கள் கண்காட்சியில் தேமுதிகவின் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் கலந்து கொண்டார். இவருக்கு சொந்தமான 10 நாய்கள் இந்த நாய்கள் கண்காட்சியில் பங்கேற்றுள்ளது. இதிலும் குறிப்பாக தற்போது வரை இவருக்கு 4 நாய்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த 4 நாய்கள் மட்டுமல்லாமல் இதுவரை வெற்றி பெற்ற நாய்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து இன்று இரவு முதல் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளன. வெற்றி பெறும் அனைத்து நாய்களுக்குமே இன்று இரவு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது. தகவல்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.